Jesus loves our daily Bible school. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே, உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாய், தகப்பனே, எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலைதோறும் உடைய கிருபைகள் புதியவைகளா இருக்கிறதப்பா. புதிய கிருபைகள் தரும்படியாய் அப்பா நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று உரைத்தவரே, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்தவருக்கு இந்த காலை வேளையிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தரை துதித்து பாடி மகிமை கொடுத்துவோம். நான் தொலைந்து போனேன், பாத புரியாம பயந்து நின்றேன். வழி தெரிஞ்சும் நான் தொலைந்து போனேன், பாத புரியாம பயந்து நின்றேன். 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏகமுள்ள கண்ணால எங்கிட்டாடி நீங்க. நீர் என்ன மறக்கல, தலை தூரம் போகல, காலடங்க எனக்காக கடலாடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏகமுள்ள கண்ணால எங்கிட்டாடி நீங்க. நீர் என்ன மறக்கல, தலை தூரம் போகல, காலடங்க எனக்காக கடலாடி வந்தீங்க. எல்லாம் கூட்டத்தில் இருக்க, கரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, கரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? நான் தேடுவத நீங்கள் நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவத நீங்கள் நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டாடி நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காலடங்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லெறியும் கோட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லெறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என்னை கரப்பிடித்து தூக்கினி, தடைகள் எல்லாம் நீக்கினி. என்னை கரப்பிடித்து தூக்கினி, தடைகள் எல்லாம் நீக்கினி. உன் பிள்ளையாக மாற்றிவிட்டீரே, என்னை தள்ளாத தகப்பனீரே. என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டாடி நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காலடங்க எனக்காக கடலாடி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிட்டாடி நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, காலடங்க எனக்காக கடலாடி வந்தீங்க. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1 மேன்மை பாராட்டுகிறது.
எனக்கு தகுதியல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். 2ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 3ஆம் வசனம். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். 4ஆம் வசனம். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். 5ஆம் வசனம். இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களில் அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். 6ஆம் வசனம். சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல. ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்யாதிருப்பேன். 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. 8ஆம் வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3ஆம் தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். 9ஆம் வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 10ஆம் வசனம். அந்தப்படி நான் பலவீனமாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். 11ஆம் வசனம். மேன்மை பாராட்டி புத்தியனாயினேன், நீங்களே இதற்கு என்னை பலவந்தம் படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாயிராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே. 12ஆம் வசனம். அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. 13ஆம் வசனம். எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள், நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்தே உங்களுக்கு குறைவு. இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள். 14ஆம் வசனம். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாயிருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை, நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். 15ஆம் வசனம். ஆதலால் நான் உங்களிடத்தில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காக செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். 16ஆம் வசனம். அப்படியாகட்டும், நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை, ஆனாலும் உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம். 17ஆம் வசனம். நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவை தேடினதுண்டா? 18ஆம் வசனம். தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன். தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவை தேடினானா? நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிசுவடுகளில் நடந்தோமல்லவா? 19ஆம் வசனம். நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களா? தேவனுக்கு முன்பாக
கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தை உங்கள் பக்தி விருத்திக்காக செய்கிறோம். 20ஆம் வசனம், ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின் படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின் படி இருக்கிறவனாக காணப்படாமல் இருப்பேனோவென்றும் விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், வாக்குவாதங்கள், புறங்கூறுதல், கோட்சொல்லுதல், இருமாப்பு, கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோவென்றும். 21ஆம் வசனம், மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னை தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனம் திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதா இருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு சொல்லி 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னிடத்தில் மாமிசத்தில் ஒரு முள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுறாரு, 3 முறை வேண்டிக் கொள்கிறாராம். ஆனால் அந்த முள், அந்த பிரச்சனை அவரை விட்டு அகற்றப்படவில்லை. அதற்கு பதிலாக தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாராம். என்ன வாக்குத்தத்தை கொடுக்குறாராம்? இப்போ நான் படித்தேன் இல்லையா, 12:9, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் அப்படின்ற வசனத்தை வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. அதாவது ஒரு பிரச்சனையை உங்களை விட்டு நீக்கலை அப்படின்றதுக்காக கர்த்தர் வந்து ஜபத்தை கேட்கலைன்றது அர்த்தம் கிடையாது. சரிங்களா சில்ட்ரன்? கர்த்தர் அந்த ஜபத்தின் சத்தத்தை கேட்டு உடனே பதில் தரலனாலும் நீங்கள் காத்திருக்கிற நேரத்தில் என்ன செய்கிறீங்கன்றதை கர்த்தர் பார்க்குறாரு. ஓகேங்களா? ஆனால் பவுலை வந்து கர்த்தர் விடலை. அந்த காத்திருக்கிற நேரத்தில் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்து விசுவாசிக்க சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இதை தாங்கிறதுக்கான கிருபையை நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த என்னுடைய கிருபை உன்னுடைய பலவீனத்தை என்ன பண்ணும்? நசுக்கி போட்டுரும். உனக்கு எப்படிப்பட்ட பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிருபை அந்த பலவீனத்தை நசுக்கி போடும், உனக்கு பலன் பரிபூர்ணமாக விளங்கும் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. எப்பவுமே மனுஷன் வந்து தன்னுடைய பலத்தை நம்பும் பொழுது தேவனுடைய வல்லமை அங்கே பார்க்கவே முடியாது. ஆனால் தேவனுடைய வல்லமையை பார்க்க நினைக்கிறவங்க மட்டும்தான் கர்த்தருடைய வல்லமை எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்க்க முடியும் சில்ட்ரன். ஏன்னா பவுல் என்ன சொல்கிறாரு? என்னுடைய பலவீனம் நீங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. பவுலை வந்து கர்த்தர் வெட்கப்பட விடலை. ஏன்னா கிறிஸ்துவின் வல்லமை பெரிதாக இருக்கிறதால அந்த பலவீனம் என்ன பண்ணுறது, நீங்கும்படி பவுலை வந்து கட்டளையிடுகிறார். அதனால தான் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, வாக்கு கொடுக்குறாரு. பவுலுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் பவுலுக்கு மட்டும் இல்லை, இதை படித்து விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் தான். சில்ட்ரன்ஸ், உங்களுக்கும் கூட தான். ஒரு சோதனை வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் ஏசப்பா கை விட்டுருவார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். பாருங்கள், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லும் பொழுதே அவருடைய வாக்குத்தத்தம் வெளியில் வந்துடுச்சு. எங்கே வார்த்தை வருதோ அந்த இடத்துல அற்புதம் நடக்கும். எங்கே கர்த்தருடைய வார்த்தை வருதோ அங்கே அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும். அதாவது உன் பிரச்சனையை விட கர்த்தருடைய கிருபை பெருசு, உன் பலவீனங்களை விட கர்த்தருடைய வல்லமை ரொம்ப வலிமையானது அப்படின்னு நம்ம முதல்ல விசுவாசிக்கணும். அதுக்காக தான் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை, உறுதியான வாக்குத்தத்தத்தை, அற்புதமான வாக்குத்தத்தத்தை பவுலுக்கிட்ட சொன்னார். இன்றைக்கி நம்மக்கிட்டேயும் ஏசப்பா சொல்கிறாரு, நம்ம விசுவாசிக்கணும். ஏசப்பா, சரீரத்தில் எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை படிக்கிறதுக்கு ஒரு ஞானம் இல்லாமல் இருக்கிறதாலும் சரி, ஏதோ ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் சரி, வீட்டில் எந்த வேலையை செய்கிறதாலும் சரி, ரொம்ப சோர்வாக இருந்தாலும் சரி, எல்லா பலவீனத்துலேயும் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். இந்த வசனத்தை நீங்கள் மெமரி பண்ணிக்கோங்க. ஏசப்பா, உங்கள் கிருபை எனக்கு போதும் ஏசப்பா, எல்லா பலவீனத்துலேயும் உங்கள் பலன் பூரணமாக விளங்கும் ஏசப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? பவுல் கொரிந்து சபையாரிடம் இருந்து எதை தேடவில்லை என்று கூறினார்? அவர்களுடைய பணத்தை, அவர்களுடைய அன்பை, அவர்களுடைய ஜபத்தை. சரியான விடையை எழுதி அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக
ஆசீர்வதிப்பார்.